ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்தூர் கிட்ட இருக்க அந்த காலத்தில் செட்டியார்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அரண்மனை மாதிரி பல அரண்மனை இருக்குது பள்ளத்தூரை சுற்றி. நாங்கள் இந்த ஒரு அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு தள்ள முடியலைனால அந்தளவுக்கு போயிட்டே இருக்குது. 2 வச்சு தள்ளா தான் தள்ள முடியும் போல். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோ அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் ப்ரோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ருத்ராட்சல மாலை. இது வந்து அதை கட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து அந்த வாழைப்பூ மாலை அப்படின்னாங்க. அப்படி இது வந்து அப்புறம் குதிரை. இது வந்து குதிரை தெரியுதுங்களா உங்களுக்கு, டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த வாழைத்தாறு கட்டுறது. இங்கே ஒரு குதிரை இருக்குது. அதாவது பூம்புகார்ல இருந்து வந்த மக்கள். பூம்புகார்ல வந்து இவங்களுக்கு வந்து கடல் அலையினால வந்து அவங்க ஊரே பாதிக்கப்பட்டனால அங்கிருந்து தண்ணி எங்க வந்து தேங்காது, மழை தண்ணி வந்து எவ்வளவு பெஞ்சாலும் எந்த ஊர்ல தேங்காது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப பள்ளத்தூர் அதுக்கு சுத்தி இருக்க இடத்துல வந்து தண்ணி வந்து எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காம அது ஆத்துல போய் கலந்துருதுன்ற ஒரு கண்டுபிடிச்சு பர்மால இருந்து இந்த வீட்டை பாத்தீங்கன்னா பேஸ்மெண்டத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஹைட்டு ஏத்தி பர்மாவில இருந்து தேக்கெல்லாம் வர வச்சு ஒரு ரொம்ப பயங்கரமா காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஹாலு. அதாவது இங்க வந்து நம்ம ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர் சைடுல 20-30 வீடு இருக்கு. ஒரு ஏரியாவுக்கு டபுள் சைடு பாத்தீங்கன்னா இது டபுள் சைடு சேர்ந்தே வந்து ஒரே நட்டுக்குமே ஒரே வீடு. இதோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த வீடு ஏன் வந்து இங்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து நிறைய அறை இருக்குது. இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் நிறைய அறை இருக்கு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நம்ம பங்கு பிரிக்கிறதுனா அண்ணனுக்கு ஒரு வீடு, தம்பிக்கு ஒரு வீடு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இங்க அப்படி இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய ரூம் கட்டி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ரூம் வந்து ஒவ்வொரு வாரிசுக்கு வருது. லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சில இது வந்து அவங்க வாரிசுல இருக்கவங்க வந்து சேல் பண்ணி வச்சிருக்காங்க. வம்சத்தோட செட்டியாருங்க வந்தாலுமே பாத்தீங்கன்னா வீடை வந்து சுத்திலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு ரூம் மட்டும் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பள்ளத்தூர்ல சுத்தி இருக்க நிறைய பெரிய பெரிய வீடு நிறைய இருக்கு. பல ரஜினி முருகன் ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தது, அப்புறம் சந்திரமுகி ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் தேக்கு, இதெல்லாம் ஃபுல்லா தேக்கு, எல்லாம் பழங்காலத்து தேக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மைன்யூட்டா வந்து ட்ரில் பண்ணி இது பண்ணி போட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. வீடியோவில் வந்து நிறைய இடத்தெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு சில இடத்துல தான் வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸில் மட்டும்தான் வீடியோ எடுத்து நாங்கள் கவரேஜ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பள்ளத்தூரில் இந்த அரண்மனைன்ட்டு இல்லை, பல அரண்மனை இருக்குது. அதில் ஒரு சில அரண்மனைகள் தான் வந்து ஓப்பனாக விசிட்டர்ஸ் கூடுறாங்க. இந்த அரண்மனைக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.